ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி என்னடா ஒரு ஒரு மாதிரியான தண்ணியை காட்டுறேன்னு பார்த்தீங்களா? இது ஒரு சாக்கடை தண்ணீர் ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி. எப்படின்னா, அந்த சாக்கடை தொழிலாளிகளின் ஜேர்னி, அதை பற்றிய இந்த கட்டுரையும் கவிதையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அவர்களை தூய்மையின் தோழர் என்று கூட கூப்பிடலாம். சாக்கடை தொழிலாளருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். ஓகேவா? வீதி ஓரம் நடந்தபோது விழியில் பட்டார் ஒருவரே, வாடையோடு கலந்த கையால் வாழ்மை தூய்மை செய்தார் நெஞ்சமே. கழிவுகள் தோய்ந்த குழியில் கருத்துடன் குதித்தார் துணிவோடு. பிறர் வாழ நம் நாட்டில் பிறப்பது போல் வாழ்ந்தார் மனதோடு. மழை பெய்தால் நிலம் நனைய மனிதர்கள் வீடு தண்ணீர் புகுதே. அடைத்த பாதை திறந்த வண்ணம் அறிஞனாய் செயல்படுவார் நம்மவர். நள்ளிரவில் வெளிச்சமில்லை, அவர்தான் அந்த அச்சமாய் அடிப்படை வேலை செய்து வாழ்கின்றார். மறக்க முடியாத வலிமையான கைகள், மறந்தோம் நாம் இவரை பலரால். மாசற்ற வாழ்க்கை இவரால் தான். மரியாதை தர வேண்டிய நேரம் மனதுடன் நினைக்கும் நாள்தான் இன்று. தொழிலாளியின் கடுமையான பணியை வாடையுடன் பணியாற்றி தூய்மையை கொடுப்பதை பற்றி கூறுகிறது. அவர்கள் ஆழ்ந்த கழிவுகளை சுத்தமாக்கும் துணிவு மற்ற சமூகத்தின் நலனை முன்னிலைப்படுத்துவது. மழை நேரத்தில் ஏற்படும் தண்ணீர் நிலையை சுத்தமாக்குவதிலும் அன்றாட வாழ்க்கையை காக்கிறவர்கள். இரவிலும் வெளிச்சமின்றி உழைக்கும் அவர்களின் பணியை மறக்க முடியாது. அவர்களுக்கு மறுபடியும் மரியாதை அளிக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் இல்லாமல் நம் வாழ்க்கை சுத்தமாக இருக்க முடியாது. எப்படி இருங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம துப்புரவு பணியாளர்களுக்கு நம்ம மரியாதை கொடுப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.